ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய நேட்டிவ் ப்ரிப்பரேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் ஊருக்கு போக போகிறேன் என்னோடய தங்கச்சி பேபி ஷவருக்காக. அதனால தான் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே. அங்கே போனேன்னா அவளை நான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் இங்கே எல்லாமே நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு மெஹந்தி வச்சுக்கிறேன். வீட்டில் தான் எங்கேயும் கிடையாது. அண்டு எனக்கு வந்து நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. ப்ளஸ் வந்து நம்ம எங்கேயாவது பார்லரில் அங்கங்கே பண்ணலான்னா அந்த அக்ரலிக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை சம்திங் ஹசாடஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு பண்ணிக்க விருப்பம் இல்லை வெளியில். ஸோ வந்து தெரிஞ்சவங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்க ஒருத்தங்க பண்ணாங்க. எனக்கு அவங்கள ரிவீல் பண்ண வேணாம், பிகாஸ் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் இப்போ நான் எதுவும் சொல்லலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா, அவங்க ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஊருக்கு போயாச்சு. அங்கே வந்து இந்த மருதாணி இலையை அரைச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. எங்கள் சித்தி தான் வச்சுட்டுருக்காங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தான் அவங்களுக்கு வந்து நான் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டே போட முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் போடணும்னு சொல்லிட்டு. கேர்ள் பேபிஸ்னால் நவ் அண்ட் தென் போடலாம். பட் வந்து ஐ வாண்ட் டு பிரேக் தட். பசங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். அதனால தான் வந்து என் பசங்களுக்கு நான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் வந்து இது பேபி ஷவரோட ப்ரிப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி நாளே இந்த பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் அந்த தாம்பூலெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆன் டேயில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய பேபி ஷவருக்கு நான் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். ரிட்டன் கிஃப்ட்ஸ்லேருந்து, ப்ரிப்ரேஷன்ஸ்லேருந்து, பேக்ட்ராப்லேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் ஒரு 15 டேஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். பிகாஸ் எனக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எனக்கு பெருசாக விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம். ஸோ நம்மளே அதை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வந்து மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. கம்மி பட்ஜெட்டுக்கு நம்மளே வாங்கி பண்ணலாம். பட்ஜெட் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் இந்த மாதிரி டெக்கார்லாம் நம்மளே பண்ணுறது. ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் மை செல்ஃப். என் பேபிக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரிஸாக இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கும் நான் அதை தான் பண்ணேன். என்னோடய செகண்ட் பேபிக்கு இன்னும் நல்லாவே பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து கம்ப்ளீட் லாக்டவுன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு என்னென்ன நான் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நான் பண்ணேன். செகண்ட் பேபிக்கு இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ நார்மல் பீரியட். அதனால் நான் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணேன். அது மாதிரி என் தங்கச்சிக்கும் எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஸோ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் பாரிஸில் வாங்கினோம். சூப்பராக இருக்குது, செம ஷாப்பு. என் கல்யாணத்துலலாம் இந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீலிங். பட் அப்போவும் எனக்கும் நான் தனியாக ஷாப்பிங் பண்ணிக்கிட்டேன் எங்கள் பேங்கிள்ஸ்க்கு. எங்கள் அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து பேபி ஷவருக்கான தனிப்பட்ட ஒரு பேங்கிள்ஸ். ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணிவிட்டு நூல் போட்டு கட்டி வச்சிடுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம வந்து எது அதுன்னு எடுக்க முடியாது. நான் சைஸ் வைஸாக 2-4, 2-6, 2-8ன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அப்போது நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். இது இன்னும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடியும் போது இது இப்படி இருக்குது. அடிஷ்னல் பேங்கிள்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 2-8 பேங்கிள்ஸ் சில பேருக்கு தான் தேவைப்படும். அதனால் வந்து 2-8 பேங்கிள்ஸ் மட்டும் நான் வந்து அன்வ்ராப் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் தங்கச்சி வீட்டு படி பார்த்தோன்னா அவங்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்களாம். அதனால் வந்து ஹோம்மேட் ஃபுட் தான். இந்த பக்கம் வெள்ளி சாமான்லாம் வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. மஞ்சள், குங்குமம், நலங்கு எல்லாம் வச்சாச்சு. ஸோ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் சூப்பராக போயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்ஸ்கிரைபிங், லைக்கிங் இட்.